நாடு முழுக்க இன்று 80வது சுதந்திர தின விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் கொடியேற்றம் செய்து சிறப்பாக தொடங்கி வச்சிருக்காரு. மேலும் மக்களோடு நிறைய விஷயங்களை விஜய் அவர்கள் உரையாற்றினார். ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று வரக்கூடிய முதல் சுதந்திர தின விழா. ஸோ எல்லாருக்கும் அவர் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. அதே நேரம் தமிழக மக்கள்கிட்ட கோரிக்கையும் வச்சுருக்காருங்க. ஸோ அவங்களுடைய அண்ணனா தம்பியா பிள்ளையா நினச்சி என்னைய முதலமைச்சராக ஆக்கிட்டீங்க. ஸோ இதோட உங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி மட்டும் யாரும் விலகிடாதீங்க. என்னோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கணும், என் கூட உறுதுணையாக இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து நம்மளால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். குறிப்பாக தமிழகத்தை ஊழல் இல்லாத நாடாக மாற்றுறது தான் முதல் குறிக்கோள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். ஸோ இப்படியும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல்ல சுதந்திர தின விழா கொண்டாடியிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷா மேடம் என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது சங்கீதா மேம் அவங்களுடைய குழந்தைங்களோட விஜய் ஃபேமிலியோட இதில் கலந்துப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேடம் என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஏன் இவங்க மீண்டும் மீண்டும் போயிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சங்கீதா மேம் விஜய் அவர்கள்ட்ட டிவோர்ஸ் கேட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஸோ கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ த்ரிஷா மேடம் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் எந்த ஒரு விதமான பொது நிகழ்வுகளுக்கும் போகக்கூடாது. ஏன் எந்த நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி விஜயோட த்ரிஷா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழாவுக்கு அவங்க என்ட்ரி ஆயிருக்காங்க. த்ரிஷா பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட பங்கேற்றிருக்காங்க. அதுவும் விஜய் அவர்களுடைய குடும்பம் அமரக்கூடிய இடம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல விஜயோடைய அம்மா அப்பா அவங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கும் போது சங்கீதா மேம்க்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா. ஸோ அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. த்ரிஷா மேடம் என்ட்ரி ஆனது, விஜய் சார் சல்யூட் அடிச்சது, த்ரிஷா மேம் அதுக்கு ரியாக்ட் பண்ணது. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்குங்க. ஸோ ஒரு பக்கம் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நல்லா நண்பர்கள் தானே பழகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலுமே கூட இன்னொரு தரப்பினர் இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரிக்கக்கூடாது. இது அவருடைய புகழுக்கும் பேருக்கும் ரொம்பவே கெடுதல் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ த்ரிஷா மேடம் ஏன் இன்றைக்கி போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரில. கண்டிப்பாக த்ரிஷா மேடத்தை யாருமே அந்த இடத்துல எதிர்பார்க்கவே கிடையாதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாசா என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் முதல் சுதந்திர தின விழா செலிப்ரேட் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு எல்லோரும் சந்தோஷப்படுறதா இல்லை இந்த விஷயத்தை நினச்சிட்டு திரும்பவும் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சி எல்லாருமே பயப்படுறதானே தெரியல. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. சந்தோஷமாக அவங்களுக்கு பக்கத்துலேயே தான் த்ரிஷா அவங்களுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதில் சங்கீதா மேம் என்ன பண்ண போகிறாங்க, மீண்டும் அவங்க இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் நடக்கக்கூடிய டைமும் வேறு நெருங்கிட்டே இருக்குது. ஏன்னா கம்மிங் ஆகஸ்ட் 25 தான் அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் அவங்க இந்தியா வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கு இடையில் த்ரிஷாவோட எந்த தொடர்பும் வச்சுக்கக்கூடாது, பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம நம்மளே தான் பார்த்துக்கணும், வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது த்ரிஷா அவங்க ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு. மேலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய நினைவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய கண்டிஷன்ஸ் சங்கீதா மேம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே விஜய் அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்லே நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் த்ரிஷா மேடம் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல, வந்துட்டாங்க. ஆனால் இது எந்த வகையில் பிரச்சனையை உண்டு பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப கலக்கமாக இருக்குது. ஸோ இதை பற்றி அவங்க திங்க் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்த செய்திருப்பாங்களா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிட்ருக்காங்க. ஸோ த்ரிஷா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல வெல்விஷர் அப்படின்றதுனால அந்த ஒரு காரணத்தினால கூட அவர் வர வச்சிருக்கலாம்.
ஏன்னா அவருடைய நலம் விரும்பிகள் அவருக்காக இருக்கக்கூடியவங்க தான் அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை சங்கீதா வந்து இன்னும் வந்து சென்னை வரல அப்படின்றதுனால அவங்க வந்து த்ரிஷா மேடத்த வந்து இன்வைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு பக்கம் வந்து தோணுது. ஒருவேளை சங்கீதா மேம் வந்திருந்தாங்க அப்படின்னா, த்ரிஷா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா? அப்படின்றதும் ஒரு கேள்வியா தாங்க இருக்கு. ஸோ எது என்னவோ இப்போ வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. சொல்லப்போனா சங்கீதா அவங்களுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அவசரப்பட்டு டிவோர்ஸை வந்து வாபஸ் வாங்கிட்டோமோ அப்படின்ற மாரி அவங்க திங்க் பண்ற அளவுக்கு இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ விஜய் அவர்களும் சரி, த்ரிஷா மேடமும் சரி, இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுடைய எண்ணங்கள வந்து மாத்தக்கூடிய வகையில வந்து இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் என்னவோ மக்களுக்காக நான் வந்து செயல்படுறேன், உழைப்போம், உயர்வோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலுமே கூட, எல்லாருடைய கவனமும் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்துல தாங்க இருக்கு. ஸோ மக்களுடைய அ வாழ்வாதாரத்த வந்து மீட்டெடுக்கிறதுக்காக அவர் முயற்சிகள் செய்துட்ருக்காரு. சொல்லப்போனா தமிழகத்த வந்து ஊழல் இல்லாத ஒரு மாநிலமா வந்து மாத்தணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணிட்டுருக்காரு. இதுக்கு இடையில அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்ல எல்லாராலயும் பாராட்டப்பட்டாலுமே கூட, இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னமுமே யாருக்குமே புரியவே இல்லங்க. இவ்ளோ பிரச்சனைகளுக்கு இடையிலயுமே கூட விஜய் அவர்கள் ஏன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து விடமாட்டேங்கிறாரு? ஏன் இத தொடர்ந்து செய்துட்ருக்காரு? இந்த ஒரு விஷயத்த பத்தி அவர் ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு? அப்படின்ற மாரிலாம் வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாரி எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கும் ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு ரீசன் இருக்கணும். சொல்லப்போனா இந்த டைம்ல இவங்க வந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேம், த்ரிஷா மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து காரணமே இவங்க தான் அப்படின்ற மாரி ஃபஸ்ட்டு இன்டைரக்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டைரக்ட்டாவே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஓப்பனா நெறைய விஷயங்கள வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது? திரும்பவும் வந்து இந்த கேஸ் வந்து என்ன மாரி நிலைக்கு போகும் அப்படின்ற மாரி ஒரு பயத்த எல்லாருக்குமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அ பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம கண்டிப்பா வந்து பார்த்துருவோம். விஜய் அவர்கள முதலமைச்சரா ஆக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்ட மக்களே இப்போ அவருடைய வாழ்க்கைய நினைத்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஒரு விஷயம் இன்னமும் இவருக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. இது திரும்பவும் விஜய் சங்கீதாவினுடைய இணைவை பாதிக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுது, சங்கீதா மேம் எப்படி வந்து இதை டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் த்ரிஷாவினுடைய இணைவு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது. இவருடைய லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வந்து த்ரிஷா வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே அப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இத பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாரியான அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.